ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அடுத்த பாட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸு. எனக்கு அவங்களோட ஒரு தனியாக இருக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த சமயத்தில் வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணேன். என்ன அப்படின்னா, இவங்களோட ஒரு பேசக்கூடிய ஒரு தருணம், இவங்களோட வந்து இருக்கக்கூடிய ஒரு தருணம் கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். அந்த சமயத்தில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து நைட் டிஃபன் பண்ணுறேன், நீங்கள் வந்து சாப்பிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நானும் வந்து பரவாயில்ல, அவங்களோட ஒரு சாப்பிடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஹாப்பியாக வந்து போனேன். அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு வந்து பண்ணியிருந்தாங்க, நல்லா டிஃபன்லாம் பண்ணியிருந்தாங்க. எனக்கு பிடிச்சது சொல்லியிருந்ததெல்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க. நான் கூட கேட்டேன், எதுக்கு இந்த நேரத்தில் வந்து இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு கிடக்குறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு வந்து அவங்க வந்து, உங்களுக்காக தானே செய்கிறேன், வேறு யாருக்காக நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிரித்தாங்க. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கேளுங்க, நமக்குள்ளே என்ன வந்து இதில் ஒளிவு மறைவு இருக்குது, நீங்கள் கேட்குறது தானே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இல்லை, உங்களுக்கு உங்கள் ஹஸ்பண்டை பிடிக்காதா அப்படின்னு கேட்டேன். பிடிக்காதுன்னு இல்லை, அவருக்கு வந்து நான் வந்து இப்போ எனக்கு வந்து அவங்கள பிடிச்சாலும் அவங்களுக்கு வந்து என்கிட்ட அந்தளவுக்கு பாசமாக இருக்க மாட்டாங்க. அவங்க எப்போ பார்த்தாலும் ஒர்க்கு அந்த மாதிரியே தான் இருப்பாங்க. என் மேலே வந்து ஒரு பாசம், அன்பு, ஒரு அக்கறைங்கிறதெல்லாம் ரொம்ப கம்மி தான் அவங்களுக்கு. அவங்களுக்கு வேலை தான் வந்து முக்கியமாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கு அதிலே நல்லா தெரிஞ்சிச்சு, அவருக்கு வந்து இவங்க மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. அதனாலேயே வந்து இவங்களுக்குள்ளே வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படிங்கிறதும் தெரிஞ்சிச்சு. அந்த சமயத்தில் வந்து நானும் அவங்களும் அதுக்கப்புறம் டிவி பார்த்தோம். அதுக்கப்புறம் 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். அந்த நேரத்தை வந்து நான் எதிர்பார்க்கல, அவங்களோட சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இல்லை. இருந்தாலும் வந்து அவங்க அதை ஏற்றுக்கிட்டாங்க. என் மேலே ரொம்ப வந்து ஒரு அக்கறையாக இருந்தாங்க. 2 பேரும் வந்து ஒரு உறவில் இருந்தோம். அதுக்கப்புறம் எங்கள் உறவு வந்து ஒரு 2 மாத காலத்துக்கு அவங்க இருந்த வரைக்கும் ஹாப்பியாக போயிட்டு இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்க இங்கே வந்ததே வந்து எனக்காகங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க அப்படிங்கிறதுனால அவங்க போகக்கூடிய ஒரு நிலமை வந்துச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன் அவங்க இப்போ போகிறாங்கங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வந்து ஒரு விஷயமும் தோணுச்சு, அவங்க லைஃப் வந்து நம்ம இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. ஏதோ இருந்தோம், ஹாப்பியாக இருந்தோம் 2 மாதம். அதோட வந்து நம்ம விட்டுறணும். அதுக்கு மேலே நம்ம வந்து இருந்தோம்னா கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கப்புறம் போயிட்டாங்க. அப்புறம் அப்பா வந்து என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஒர்க்கை வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வரணும், எனக்கு பொண்ணு பார்க்கணும் அப்படிங்கிறதுனால இன்னும் ஒரு 6 மந்த் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டு வந்துட்டாங்க. அம்மாவும் அப்பாவும் வந்து என் கூட வந்து இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு வருஷம் கிட்ட வந்து பொண்ணு பார்த்தாங்க. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச மாதிரியும் சரி, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியும் அப்பா சொந்தத்துலேயே வந்து ஒரு பொண்ணு கிடைச்சாங்க. அந்த பொண்ணு வந்து ரொம்ப நாள் அழகாகவும் இருந்தாங்க. ரொம்ப ஒரு பக்குவமான ஒரு மனநிலையில் இருந்தாங்க. நல்லா படிச்சிருந்தாங்க. அப்பா அம்மாவுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கும் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கும் அவங்களுக்கும் எல்லாருக்கும் முன்னாடி ரொம்ப சந்தோஷமாக கிராண்டாக வந்து திருமணம் பண்ணி வச்சாங்க. இப்போ நான் ஹாப்பியாக இருக்கிறோம். நல்லா லைஃப் போயிட்டுருக்கு. 2 பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிட்டுருக்கோம். என்னோடய ஒய்ஃபும் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. என்னோடய ஆஃபீஸ்லேயே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. 2 பேரும் நல்லா ஏர்ன் பண்ணிகிட்ருக்கோம். இப்போதைக்கு குழந்த வேண்டாம், நமக்குன்னு ஒரு ஃப்ளாட் அந்த மாதிரி ஏதாச்சும் பெரிய வீடு ஒன்று வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு குழந்த பெற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறோம். அவங்களும் அது மாதிரி தான் சொன்னாங்க. அந்த ஒரு வீடு பெரிய வீடாக வாங்கி எங்கள் அம்மா அப்பாவையும் உங்கள் அம்மா அப்பாவையும் ஒரே வீட்டில் நம்ம வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பரவாயில்ல, உங்கள் அம்மா அப்பா எங்கள் அம்மா அப்பான்னு பிரித்து பார்க்காம 2 பேரும் ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பெண் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்தான் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அப்புறம் அத்தை வந்து பக்கத்து வீட்டு அத்தை வந்து சொன்னாங்க, இது மாதிரி அந்த அண்ணி வந்து அவங்க ஹஸ்பண்டோட சந்தோஷமாக இருக்காங்க, இப்போ குழந்தையெல்லாம் பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருந்துச்சு. பரவாயில்ல, அவங்களும் வந்து ஹாப்பியாக இருக்கிறாங்க, லைஃப்பில் ஓரளவு நல்லா இருக்காங்க அப்படின்னு தோணுச்சு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த கதையை வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரியான சுவாரஸ்யமான கதைகள் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம அடுத்த பார்ட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து கதையில் நான் என்ன சொல்லியிருக்கேங்கிறது உங்களுக்கு கிளியராக புரியும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க கதைக்குள்ளே போகலாம். எனக்கு என்னோடய காதலி வந்து ஏமாத்துனது மட்டும் இல்லாமல் அவங்களே ஏமாந்து தான் போயிருக்காங்க. ஏன்னா வந்து என்னை வந்து அவங்க வேணான்னு சொல்லிட்டு இன்னொருத்தரை திருமணம் பண்ணாலும் அவங்களுக்கு அந்த வாழ்க்கை வந்து சந்தோஷமானதாக இல்லைங்கிறது தான் ஒரு உண்மை. என்ன பண்ணுறது, யார் யார் தலையில் யார் யார் எழுத்து எழுதியிருக்குங்கிறது அது யார் யாருக்குமே தெரியாதுங்கிறது தான் உண்மை.
அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நான் ரொம்ப ஒரு மன வருத்தத்தில் இருந்த சமயத்தில் வந்து அப்பா வந்து எனக்கு ஒரு ரொம்ப பெரிய ஆறுதலாக தான் இருந்தார். அப்பா ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டே தான் இருப்பார். அப்பாவுக்கு வந்து என்னோடய ஃப்ரெண்ட் வந்து சொல்லியிருக்கான் இது மாதிரின்ட்டு. அவன் ஒரு பொண்ணை விரும்பினான்ப்பா, ஆனால் வந்து அந்த பொண்ணு வந்து இவனை வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேற ஒருத்தரை திருமணம் பண்ணிட்டு அப்படின்னு சொன்னாங்க. அப்பா வந்து அதை கேட்டுட்டு எனக்கு என்ன பேசினாருன்னா, அதெல்லாம் நீ விட்டு தள்ளு, எதையும் பற்றி நீ நினச்சிக்கிட்டு இருக்காத, மனசு ரொம்ப குழப்பம் அடைஞ்சா வாழ்க்கையில் வந்து நீ உனக்கும் சரி உன் உடலும் சரி ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயத்த தான் இதாகும். அதனால நீ வந்து கொஞ்சம் மனசை நல்லபடியாக வச்சுக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதாக இருந்தாலும் சமாளிப்போண்டா அப்படிங்கிற மாதிரி அப்பா எனக்கு சில ஆறுதல் சொன்னார். அது எனக்கு கொஞ்சம் மனசு வந்து நிம்மதியாக இருந்துச்சு. பரவாயில்ல, நம்ம அப்பாவுக்கு நம்மள விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன். அப்பா இங்கே வேலை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நான் சொன்னேன், இல்லைப்பா வேணாம், நான் இங்கேயே வந்து ஏதாச்சும் நான் ட்ரை பண்ணுறேன், ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாகவும் சரி நானும் ஓனாகவும் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கேற்ற மாதிரியே எனக்கு வந்து ஒரு கம்பெனிலேருந்து ஒரு இன்டர்வியூ வந்துச்சு. அங்கே போனேன். பட் எனக்கு வந்து என்ன ஒரு விஷயம்னா, டைமிங் செட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. நான் இருக்கிற வீட்டிலேருந்து ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதனால் வந்து எனக்கு அது சரிப்பட்டு வருமா என்னென்னு தெரியல. அதனால வந்து கொஞ்சம் குழப்பமான மனநிலையிலே இருந்தேன். சரி வேண்டாம், நம்ம வேறு எதுவும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு 10 டேஸ் கழித்து வேறு நிறைய கம்பெனிஸ்க்கு அப்ளை பண்ணேன். அப்போ வந்து எனக்கு நியர்பையாக வந்து ஒரு 1 ஹவரில் போயிட்டு வர்ற மாதிரி ஒரு ஆஃபீஸில் வந்து சும்மா டெம்ப்ரவரியாக ஒரு ஜாப் கிடச்சிச்சு. பட் சேலரி இஸ் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்பா கிட்ட சொன்னேன். அப்பா ரொம்ப ஹாப்பியாக இருந்தார். அப்பா என்ன சொன்னாருன்னா, நான் வேணா இங்கே ட்ரை பண்ணுறேன்டா, நீ எங்களோட வந்து இருக்கலாம், இன்னும் ஒரு 1 இயர் தானே அப்படின்னு சொன்னார். நான் அதான் சொன்னேன், இல்லைப்பா எனக்கு இங்கே கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது, ஓகே அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால, சரி உன் இஷ்டம், உன் விருப்பத்துக்கு நான் எதுவும் தடை சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொன்னார். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, எனக்கு வந்து பக்கத்து வீட்டு அத்தை வந்து ரொம்ப வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. இந்த ஒரு வருஷத்தில் அவங்க வீட்டில் தான் சாப்பிட்றது எல்லாமே வந்து நான் செய்வேன். அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கும் ஏதாச்சும் காசெல்லாம் வந்து கொடுத்துட சொல்லுவாங்க அம்மா. அதுக்கேற்ற மாதிரி நான் கொடுத்துருவேன். அந்த சமயத்தில் வந்து அவங்களோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்களோட ஒய்ஃப் வந்து வந்திருந்தாங்க. எனக்கு வந்து அண்ணி அப்படிங்கிற ஒரு வயது தக்க ஒரு இதில் தான் இருந்தாங்க. அத்தையும் சொன்னாங்க, அண்ணி இவங்க என்னோட அக்காவோட மருமகள் இங்கே வந்திருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவள் இங்கே தான் ஒரு 2 மாதத்துக்கு இருப்பாடா, அந்த பையன் வந்து வெளில ட்ரைனிங் போயிருக்காங்க. அங்கே என்னோடய அக்காவும் வந்து அவளோட மகள் வீட்டில் இருக்கிறதுனால, தனியாக இருக்கிறது கஷ்டமாக இருக்கிறதுனால என்னோட வந்து இருக்கிறதுக்காக வந்து இங்கே அனுப்பி வச்சுருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. சரின்ட்டு முதல் தடவை அவங்கள பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப வந்து ஒரு ரொம்ப நாள் பழகின ஒரு பழக்கமானவங்க மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா பேசினாங்க என்கிட்ட. அந்த ஒரு சந்தோஷம் எனக்கு இருந்துச்சு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவங்களோட இன்னுமே நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவங்ககிட்ட இன்னும் ஃப்ரெண்ட் ஆனால் நல்லா இருக்குமேங்கிற மாதிரியான ஒரு நினப்பெல்லாம் வந்துச்சு. என் லவ்வருக்கு அடுத்தது வந்து அவங்கக்கிட்ட நான் க்ளோஸாக பேசணுங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் வந்து அதுக்கான ஒரு இடம் கரெக்டாக ஒரு நேரம் அமையுமான்னு எனக்கு தெரியல. அந்த சமயத்தில் வந்து அத்தை வந்து கொஞ்சம் அவங்களுக்கு உடம்பு முடியாமல் இருந்தாங்க. அவங்கள ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போகிறதெல்லாம் வந்து இவங்க தான் பார்த்தாங்க. அதாவது அந்த அண்ணி தான் பார்த்தாங்க. அவங்க எனக்கு வந்து ஒரு நாள் வந்து ஒரு ஈவினிங் ஒரு 6:30 மணி இருக்கும். நான் வீட்டில் வந்து டிவி பார்த்துக்கிட்டு இருந்தேன். வந்து கூப்பிட்டாங்க. ஒரு நிமிஷம் வரீங்களா அப்படின்னு கேட்டாங்க. என்ன விஷயம், ஏதாச்சும் ப்ராப்ளமா அப்படின்னா, இல்லை அத்தைக்கு கொஞ்சம் மூச்சு விட முடியல, அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போகணும், இந்த டைமில் யாரை கூப்பிட்றதுன்னு தெரியல, நீங்கள் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு எதுக்கு தயக்கிட்டு நீங்கள் கேட்குறீங்க, என்கிட்ட நீங்கள் ஃப்ரீயாகவே சொல்லலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அவங்கக்கிட்ட சொன்னேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் வந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே போகணும். அப்புறம் அழைச்சிட்டு போய் அத்தைக்கு வந்து எல்லாமே ட்ரீட்மெண்ட்லாம் வந்து செஞ்சோம். அதுக்கப்புறம் 2 நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ப்ரெஷர் லெவல் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க தான் வீட்டில் நான் சொன்னேன், நான் இங்கே இருக்கிறேன், நீங்கள் சமைச்சு எடுத்துகிட்டு வர்றது அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வாங்க, அந்த ஹாஸ்பிட்டல் அங்கேருந்து ஒரு 10 மினிட்ஸ் அந்த மாதிரி தான் இருந்துச்சு, நடந்து கூட வந்துடலாம் அப்படின்னு சொன்னேன். அவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க, இந்த நேரத்தில் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கீங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. நான் அதுக்கு சொன்னேன், அவங்க எனக்கு எவ்வளோ உதவி பண்ணியிருக்காங்க, அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இப்போ எங்கள் அப்பா அம்மா போய் 1 வருஷம் ஆகுது வேலை விஷயமா. நான் வந்து 1 வருஷமாக தான் இவங்க தான் எனக்கு சாப்பாடு எல்லாமே கொடுக்குறது எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நான் பண்ணாமல் வேறு யார் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் வந்து அவங்க வந்து சமைச்சு வச்சுருவாங்க, நான் போயிட்டு எடுத்துகிட்டு வருவேன். சிலப்போ அவங்கள பைக்கில் அழைச்சிட்டு வருவேன். எனக்கு இந்த 2 நாட்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்ன ஒரு காரணம்னா, அவங்களோட ஒரு க்ளோஸாக இருக்கிறதுக்காக சில விஷயங்கள் இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப வந்து அவங்களோட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு.
அந்த சமயத்தில் நான் அவங்கள பைக்கில் அழைச்சிட்டு வரப்பெல்லாம் என்கிட்ட ரொம்ப நல்லா பேசினாங்க. இன்னுமே நாங்கள் க்ளோஸ் ஆனோம் எங்கள் ரிலேஷன்ஷிப்பில் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் அவங்க ஃபோன் நம்பர் என்கிட்ட கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நானும் வந்து அவங்களும் மெசேஜ் பண்ண ஆரம்பித்தோம். ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு இருந்துச்சு அந்த உறவு. அந்த சமயத்தில் அத்தை வந்து ஒருத்தவங்களோட ரிலேட்டிவ் மேரேஜ் வந்து இருக்கிறதுனால அவங்க கண்டிப்பாக போகணும். இவங்கள அழைச்சிட்டு போக முடியாது அண்ணி. ஏன் அப்படின்னா அவங்களோட மாமியார் ஏதாச்சும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லாங்காக இருக்கிறதுனால ஒரு 2 டேஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ வீட்டில் இரு, பக்கத்து வீட்டில் உள்ள அக்கா ஐடியெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்கிட்ட வந்து சொல்லிட்டு போனாங்க அத்தை, கொஞ்சம் பார்த்துக்கோடா, நான் வந்து ஒரு 2 நாள் ஆகும் வர்றதுக்கு, கொஞ்சம் பார்த்துக்கோ, ஏதாச்சும் வேணும்னா பொருள் வாங்கி கொடு, சாப்பாடு வேணுனாலும் கடையில் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. சரி நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அடுத்ததுங்கிறத நான் அடுத்த பார்ட்டில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அடுத்த பாட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸு. எனக்கு அவங்களோட ஒரு தனியாக இருக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த சமயத்தில் வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணேன். என்ன அப்படின்னா, இவங்களோட ஒரு பேசக்கூடிய ஒரு தருணம், அவங்களோட வந்து இருக்கக்கூடிய ஒரு தருணம் கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். அந்த சமயத்தில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து நைட் டிஃபன் பண்ணுறேன், நீங்கள் வந்து சாப்பிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நானும் வந்து பரவாயில்ல, அவங்களோட ஒரு சாப்பிடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஹாப்பியாக வந்து போனேன். அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு வந்து பண்ணியிருந்தாங்க, நல்லா டிஃபன்லாம் பண்ணியிருந்தாங்க. எனக்கு பிடிச்சது சொல்லியிருந்ததெல்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க. நான் கூட கேட்டேன், எதுக்கு இந்த நேரத்தில் வந்து இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு கிடக்குறீங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கு வந்து அவங்க வந்து உங்களுக்காக தானே செய்கிறேன், வேறு யாருக்காக நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிரித்தாங்க. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கேளுங்க, நமக்குள்ளே என்ன வந்து இதில் ஒளிவு மறைவு இருக்குது, நீங்கள் கேட்குறது தானே அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, உங்களுக்கு உங்கள் ஹஸ்பண்டை பிடிக்காதா அப்படின்னு கேட்டேன். பிடிக்காதுன்னு இல்லை, அவருக்கு வந்து நான் வந்து இப்போ எனக்கு வந்து அவங்கள பிடிச்சாலும் அவங்களுக்கு வந்து என்கிட்ட அந்தளவுக்கு பாசமாக இருக்க மாட்டாங்க. அவங்க எப்போ பார்த்தாலும் ஒர்க்கு அந்த மாதிரியே தான் இருப்பாங்க. என் மேலே வந்து ஒரு பாசம், அன்பு, ஒரு அக்கறைங்கிறதெல்லாம் ரொம்ப கம்மி தான் அவங்களுக்கு. அவங்களுக்கு வேலை தான் வந்து முக்கியமாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கு அதுலேயே நல்லா தெரிஞ்சிச்சு, அவருக்கு வந்து இவங்க மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. அதனாலேயே வந்து இவங்களுக்குள்ளே வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படிங்கிறதும் தெரிஞ்சிச்சு. அந்த சமயத்தில் வந்து நானும் அவங்களும் அதுக்கப்புறம் டிவி பார்த்தோம். அதுக்கப்புறம் 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். அந்த நேரத்தை வந்து நான் எதிர்பார்க்கல, அவங்களோட சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இல்லை. இருந்தாலும் வந்து அவங்க அதை ஏற்றுக்கிட்டாங்க. என் மேலே ரொம்ப வந்து ஒரு அக்கறையாக இருந்தாங்க. 2 பேரும் வந்து ஒரு உறவில் இருந்தோம். அதுக்கப்புறம் எங்கள் உறவு வந்து ஒரு 2 மாத காலத்துக்கு அவங்க இருந்த வரைக்கும் ஹாப்பியாக போயிட்டு இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்க இங்கே வந்ததே வந்து எனக்காகங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க அப்படிங்கிறதுனால அவங்க போகக்கூடிய ஒரு நிலமை வந்துச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ஏன் அவங்க இப்போ போகிறாங்கங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வந்து ஒரு விஷயமும் தோணுச்சு, அவங்க லைஃப் வந்து நம்ம இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. ஏதோ இருந்தோம், ஹாப்பியாக இருந்தோம் 2 மாதம், அதோட வந்து நம்ம விட்டுறணும். அதுக்கு மேலே நம்ம வந்து இருந்தோன்னா கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கப்புறம் போயிட்டாங்க. அப்புறம் அப்பா வந்து என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஒர்க்கை வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வரணும், எனக்கு பொண்ணு பார்க்கணும் அப்படிங்கிறதுனால இன்னும் ஒரு 6 மந்த் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டு வந்துட்டாங்க. அம்மாவும் அப்பாவும் வந்து என் கூட வந்து இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு வருஷம் கிட்ட வந்து பொண்ணு பார்த்தாங்க. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச மாதிரியும் சரி, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியும் அப்பா சொந்தத்துலேயே வந்து ஒரு பொண்ணு கிடைச்சாங்க. அந்த பொண்ணு வந்து ரொம்ப நாள் அழகாகவும் இருந்தாங்க, ரொம்ப ஒரு பக்குவமான ஒரு மனநிலையில் இருந்தாங்க, நல்லா படிச்சிருந்தாங்க. அப்பா அம்மாவுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எனக்கும் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கும் அவங்களுக்கும் எல்லாருக்கும் முன்னாடி ரொம்ப சந்தோஷமாக கிராண்டாக வந்து திருமணம் பண்ணி வச்சாங்க. இப்போ நாங்கள் ஹாப்பியாக இருக்கிறோம், நல்லா லைஃப் போயிட்டுருக்கு. 2 பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிட்டுருக்கோம். என்னோடய ஒய்ஃபும் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டுருக்காங்க, என்னோடய ஆஃபீஸ்லேயே ஒர்க் பண்ணிக்கிட்டுருக்காங்க. 2 பேரும் நல்லா ஏர்ன் பண்ணிக்கிட்டுருக்கோம். இப்போதைக்கு குழந்தை வேண்டாம், நமக்குன்னு ஒரு ஃப்ளாட் அந்த மாதிரி ஏதாச்சும் பெரிய வீடு ஒன்று வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு குழந்தை பெற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறோம். அவங்களும் அது மாதிரி தான் சொன்னாங்க. அந்த ஒரு வீடு பெரிய வீடாக வாங்கி எங்கள் அம்மா அப்பாவையும் உங்கள் அம்மா அப்பாவையும் ஒரே வீட்டில் நம்ம வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பரவாயில்ல, உங்கள் அம்மா அப்பா எங்கள் அம்மா அப்பான்னு பிரித்து பார்க்காம 2 பேரும் ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பெண் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்தான் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அப்புறம் அத்தை வந்து
பக்கத்து வீட்டை வந்து சொன்னாங்க, இது மாதிரி அந்த அண்ணி வந்து அவங்க ஹஸ்பண்டோட சந்தோஷமாக இருக்காங்க, இப்போ குழந்தையெல்லாம் பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருந்துச்சு. பரவாயில்ல, அவங்களும் வந்து ஹாப்பியாக இருக்கிறாங்க, லைஃப்பில் ஓரளவு நல்லா இருக்காங்க அப்படின்னு தோணுச்சு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த கதையை வந்து ஷேர் பண்ணிவிடுங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரியான சுவாரஸ்யமான கதைகள் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம அடுத்த பார்ட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து கதையில் நான் என்ன சொல்லியிருக்கேங்கிறது உங்களுக்கு கிளியராக புரியும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க கதைக்குள்ளே போகலாம். எனக்கு என்னோடய காதலி வந்து ஏமாத்தினது மட்டும் இல்லாமல் அவங்களும் ஏமாந்து தான் போயிருக்காங்க. ஏன்னா வந்து என்னை வந்து அவங்க வேணான்னு சொல்லிட்டு இன்னொருத்தரை திருமணம் பண்ணாலும் அவங்களுக்கு அந்த வாழ்க்கை வந்து சந்தோஷமானதாக இல்லைங்கிறது தான் ஒரு உண்மை. என்ன பண்ணுறது, யார் யார் தலையில் யார் யார் எழுதியிருக்குங்கிறது அது யார் யாருக்குமே தெரியாதுங்கிறது தான் உண்மை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நான் ரொம்ப ஒரு மன வருத்தத்தில் இருந்த சமயத்தில் வந்து அப்பா வந்து எனக்கு ஒரு ரொம்ப பெரிய ஆறுதலாக தான் இருந்தார். அப்பா ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டே தான் இருப்பார். அப்பாவுக்கு வந்து என்னோடய ஃப்ரெண்ட் வந்து சொல்லியிருக்கான் இது மாதிரின்ட்டு. அவன் ஒரு பொண்ணை விரும்பினான்ப்பா, ஆனால் வந்து அந்த பொண்ணு வந்து இவனை வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வேற ஒருத்தரை திருமணம் பண்ணிட்டு அப்படின்னு சொன்னாங்க. அப்பா வந்து அதை கேட்டுட்டு எனக்கு என்ன பேசினாருன்னா, அதெல்லாம் நீ விட்டு தள்ளு, எதையும் பற்றி நீ நினச்சிக்கிட்டு இருக்காத, மனசு ரொம்ப குழப்பம் அடைஞ்சா வாழ்க்கையில் வந்து நீ உனக்கும் சரி உன் உடலும் சரி ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயத்த தான் இதாகும். அதனால் நீ வந்து கொஞ்சம் மனசை நல்லபடியாக வச்சுக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதாக இருந்தாலும் சமாளிப்போண்டா அப்படிங்கிற மாதிரி அப்பா எனக்கு சில ஆறுதல் சொன்னார். அது எனக்கு கொஞ்சம் மனசு வந்து நிம்மதியாக இருந்துச்சு. பரவாயில்ல, நம்ம அப்பாவுக்கு நம்மள விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன். அப்பா இங்கே வேலை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நான் சொன்னேன், இல்லைப்பா வேணாம், நான் இங்கேயே வந்து ஏதாச்சும் நான் ட்ரை பண்ணுறேன், ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாகவும் சரி நானும் ஓனாகவும் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கேற்ற மாதிரியே எனக்கு வந்து ஒரு கம்பெனிலேருந்து ஒரு இன்டர்வியூ வந்துச்சு. அங்கே போனேன். பட் எனக்கு வந்து என்ன ஒரு விஷயம்னா, டைமிங் செட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. நான் இருக்கிற வீட்டிலேருந்து ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதனால் வந்து எனக்கு அது சரிப்பட்டு வருமா என்னென்னு தெரியல. அதனால் வந்து கொஞ்சம் குழப்பமான மனநிலையிலே இருந்தேன். சரி வேண்டாம், நம்ம வேறு எதுவும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு 10 டேஸ் கழித்து வேறு நிறைய கம்பெனிஸ்க்கு அப்ளை பண்ணேன். அப்போ வந்து எனக்கு நியர்பையாக வந்து ஒரு 1 ஹவரில் போயிட்டு வர்ற மாதிரி ஒரு ஆஃபீஸில் வந்து சும்மா டெம்ப்ரவரியாக ஒரு ஜாப் கிடச்சிச்சு. பட் சேலரி இஸ் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்பா கிட்ட சொன்னேன். அப்பா ரொம்ப ஹாப்பியாக இருந்தார். அப்பா என்ன சொன்னாருன்னா, நான் வேணால் இங்கே ட்ரை பண்ணுறேனேடா, நீ எங்களோட வந்து இருக்கலாம், இன்னும் ஒரு 1 இயர் தானே அப்படின்னு சொன்னார். நான் அதான் சொன்னேன், இல்லைப்பா எனக்கு இங்கே கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது, ஓகே அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால, சரி உன் இஷ்டம், உன் விருப்பத்துக்கு நான் எதுவும் தடை சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொன்னார். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, எனக்கு வந்து பக்கத்து வீட்டு அத்தை வந்து ரொம்ப வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. இந்த ஒரு வருஷத்தில் அவங்க வீட்டில் தான் சாப்பிட்றது எல்லாமே வந்து நான் செய்வேன். அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கும் ஏதாச்சும் காசெல்லாம் வந்து கொடுத்துட சொல்லுவாங்க அம்மா. அதுக்கேற்ற மாதிரி நான் கொடுத்துருவேன். அந்த சமயத்தில் வந்து அவங்களோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்களோட ஒய்ஃப் வந்து வந்திருந்தாங்க. எனக்கு வந்து அண்ணி அப்படிங்கிற ஒரு வயது தக்க ஒரு இதில் தான் இருந்தாங்க. அத்தையும் சொன்னாங்க, அண்ணி இவங்க என்னோட அக்காவோட மருமகள் இங்கே வந்திருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவள் இங்கே தான் ஒரு 2 மாதத்துக்கு இருப்பாடா, அந்த பையன் வந்து வெளில ட்ரைனிங் போயிருக்காங்க. அங்கே என்னோடய அக்காவும் வந்து அவளோட மகள் வீட்டில் இருக்கிறதுனால, தனியாக இருக்கிறது கஷ்டமாக இருக்கிறதுனால என்னோட வந்து இருக்கிறதுக்காக வந்து இங்கே அனுப்பி வச்சுருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. சரின்ட்டு முதல் தடவை அவங்கள பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப வந்து ஒரு ரொம்ப நாள் பழகின ஒரு பழக்கமானவங்க மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா பேசினாங்க என்கிட்ட. அந்த ஒரு சந்தோஷம் எனக்கு இருந்துச்சு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவங்களோட இன்னுமே நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவங்ககிட்ட இன்னும் ஃப்ரெண்டானால் நல்லா இருக்குமேங்கிற மாதிரியான ஒரு நினப்பெல்லாம் வந்துச்சு. என் லவ்வருக்கு அடுத்தது வந்து அவங்கக்கிட்ட நான் க்ளோஸாக பேசணுங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் வந்து அதுக்கான ஒரு இடம் கரெக்டாக ஒரு நேரம் அமையுமான்னு எனக்கு தெரியல. அந்த சமயத்தில் வந்து அத்தை வந்து கொஞ்சம் அவங்களுக்கு உடம்பு முடியாமல் இருந்தாங்க. அவங்கள ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போகிறதெல்லாம் வந்து இவங்க தான் பார்த்தாங்க, அதாவது அந்த அண்ணி தான் பார்த்தாங்க. அவங்க எனக்கு வந்து ஒரு நாள் வந்து ஒரு ஈவினிங் ஒரு 6:30 மணி இருக்கும். நான் வீட்டில் வந்து டிவி பார்த்துக்கிட்டு இருந்தேன். வந்து கூப்பிட்டாங்க. ஒரு நிமிஷம் வரீங்களா அப்படின்னு கேட்டாங்க. என்ன விஷயம், ஏதாச்சும் ப்ராப்ளமா அப்படின்னா, இல்லை அத்தைக்கு கொஞ்சம் மூச்சு விட முடியல, அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போகணும், இந்த டைமில் யாரை கூப்பிட்றதுன்னு தெரியல, நீங்கள் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க.
அதுக்கு எதுக்கு தாக்கிட்டு நீங்கள் கேட்குறீங்க, என்கிட்ட நீங்கள் ஃப்ரீயாகவே சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கக்கிட்ட சொன்னேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே போனோம். அப்புறம் அழைச்சிட்டு போய் அத்தைக்கு வந்து எல்லாமே ட்ரீட்மெண்ட்லாம் வந்து செஞ்சோம். அதுக்கப்புறம் 2 நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ப்ரெஷர் லெவல் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க தான் வீட்டில் நான் சொன்னேன், நான் இங்கே இருக்கிறேன், நீங்கள் சமைச்சு எடுத்துகிட்டு வர்றது அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் அங்கேருந்து ஒரு 10 மினிட்ஸ் அந்த மாதிரி தான் இருந்துச்சு, நடந்து கூட வந்துடலாம் அப்படின்னு சொன்னேன். அவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க, இந்த நேரத்தில் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கீங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. நான் அதுக்கு சொன்னேன், அவங்க எனக்கு எவ்வளோ உதவி பண்ணியிருக்காங்க, அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இப்போ எங்கள் அப்பா அம்மா போய் 1 வருஷம் ஆகுது வேலை விஷயமா. நான் வந்து 1 வருஷமாக தான் இவங்க தான் எனக்கு சாப்பாடு எல்லாமே கொடுக்குறது எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நான் பண்ணாமல் வேறு யார் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் வந்து அவங்க வந்து சமைச்சு வச்சுருவாங்க, நான் போயிட்டு எடுத்துகிட்டு வருவேன். சிலப்போ அவங்கள பைக்கில் அழைச்சிட்டு வருவேன். எனக்கு இந்த 2 நாட்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்ன ஒரு காரணம்னா, அவங்களோட ஒரு க்ளோஸாக இருக்கிறதுக்காக சில விஷயங்கள் இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப வந்து அவங்களோட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த சமயத்தில் நான் அவங்கள பைக்கில் அழைச்சிட்டு வரப்போலாம் என்கிட்ட ரொம்ப நல்லா பேசினாங்க. இன்னுமே நாங்கள் க்ளோஸ் ஆனோம் எங்கள் ரிலேஷன்ஷிப்பில் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் அவங்க ஃபோன் நம்பர் என்கிட்ட கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நானும் வந்து அவங்களும் மெசேஜ் பண்ண ஆரம்பித்தோம். ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு இருந்துச்சு அந்த உறவு. அந்த சமயத்தில் அத்தை வந்து ஒருத்தவங்களோட ரிலேட்டிவ் மேரேஜ் வந்து இருக்கிறதுனால அவங்க கண்டிப்பாக போகணும். இவங்கள அழைச்சிட்டு போக முடியாது அண்ணி. ஏன் அப்படின்னா அவங்களோட மாமியார் ஏதாச்சும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லாங்காக இருக்கிறதுனால ஒரு 2 டேஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ வீட்டில் இரு, பக்கத்து வீட்டில் உள்ள அக்கா ஐடியெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்கிட்ட வந்து சொல்லிட்டு போனாங்க அத்தை, கொஞ்சம் பார்த்துக்கோடா, நான் வந்து ஒரு 2 நாள் ஆகும் வர்றதுக்கு, கொஞ்சம் பார்த்துக்கோ, ஏதாச்சும் வேணும்னா பொருள் வாங்கி கொடு, சாப்பாடு வேணுனாலும் கடையில் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. சரி நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அடுத்ததுங்கிறத நான் அடுத்த பார்ட்டில் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.